திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் என்று இரண்டு விதமாக கூறப்படுகிறது அல்லவா. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பார்க்கும் பொழுது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி கிடையாது என்று கூறப்படுகிறது. அப்படின்னா எதை தாங்க அப்ப நம்ம நம்புறது அப்படின்னா, முதல்ல வாக்கிய பஞ்சாங்கம் என்றால் என்ன, திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பல நூறு வருடங்களுக்கு முன்னால் ரிஷிகளால் வானியல் சாஸ்திரத்தை பார்த்து கணிக்கப்பட்டதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். அப்படி அவர்கள் கணிக்கும் பொழுது ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்று கணக்கில் வைத்து அதன்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை கணித்தார்கள். ஆனால் திருக்கணிதம் என்று சொல்லும் பொழுது மிகவும் துல்லியமாக பார்க்கும் பொழுது இந்த சூரியனை பூமி சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன என்றால் 365 நாளுங்க. அவ்வளோதாங்க, 365 நாட்கள் 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரத்தையும் கணக்கில் சேர்த்து மிகவும் நுட்பமாக திருத்தி அமைக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். எல்லா கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் சரி, கும்பாபிஷேகங்கள், வருஷாபிஷேகம் என்று எந்த விதமான விசேஷங்கள் நடைபெறுவதற்கு எதை பார்ப்பாங்க அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பார்த்து அவர்கள் அந்த விழாக்களை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்திற்கு மாற வேண்டும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் இந்த சவுத் இந்தியா அப்படின்னு பார்க்கும் பொழுது தென்னிந்தியர்கள் எல்லாரும் பல ஊர்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறார்கள். ஆனால் எப்படி எந்த பஞ்சாங்கத்தின்படி பார்த்தாலும் இந்த பலன் என்று பார்க்கும் பொழுது இரண்டுமே ஒன்றுதான். இதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதுங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்திலும் கூட மிகவும் நுணுக்கமான பல விஷயங்கள் இருப்பதாக கூறப்படுகிறதுங்க. அவ்வளவுதாங்க. ஆனா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 6 மணி நேரத்தை கணக்கில் சேர்க்கிறாங்க இல்லையா, அப்படி சேர்க்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்பொழுது ஒரு வருடத்திற்கு 6 மணி நேரம் என்று பார்க்கும் பொழுது 100 வருடத்திற்கு 600 மணி நேரம் என்று ஆகிறது அல்லவா. அப்படி ஆகும் பொழுது இந்த 600 மணி நேரம் என்று பார்க்கும் பொழுது 600 டிவைடட் பை 24 இஸ் ஈக்குவல் டு 25. 100 வருடங்கள் என்று பார்க்கும் பொழுது 25 நாட்கள் வித்தியாசம் வருகிறது. இப்படி வித்தியாசம் வருவதனால் தான் அந்த கணக்கின்படி பார்க்கும் பொழுது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி கிடையாது. 2026 தான் சனிப்பெயர்ச்சி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். சனிப்பெயர்ச்சி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, சனீஸ்வர பகவானை நாம் வழிபாடு செய்வது மிகவும் நமக்கு சிறந்த பலனையே கொடுக்கும். சனியினுடைய பாதிப்புகள் எல்லாம் குறைவதற்காக அடியேன் மிகவும் ஒரு அற்புதமான சிவபெருமான் நாரதற்கு சொன்ன ஸ்தோத்திரத்தை ஒரு வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்கை இந்த ஷார்ட்ஸ்ல ஷேர்